வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் அதிகாலையில் பயங்கரம், மூவருக்கு நேர்ந்த கதி. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவு கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்கு சுமார் 15 பேர் கொண்ட குழுவினர் சென்று கற்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் கூரிய ஆயுதங்களால் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தினர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த மூவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அத்துடன் வீடு மற்றும் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் சேதமடைந்துள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அர்ஜுனா எம்பியின் RTI கோரிக்கையை நிராகரித்தது நாடாளுமன்றம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்குடன் நடைபெற்ற சந்திப்பின் காட்சிகளை வெளியிட நாடாளுமன்றம் முற்றிலுமாக மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றின் இந்த நடவடிக்கையானது நமது அடிப்படை தகவல் அறியும் உரிமையை அப்பட்டமாக மீறுவதாகவும் அவர் தனது Facebook பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமான தகவல்களை இவ்வாறு ரகசியமாக மறைப்பது வெளிப்படைத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றது எனவும் பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு ஜனநாயக சமூகத்தில் வெளிப்படைத்தன்மை என்பது வெறும் ஒரு விருப்பமல்ல, அது ஒரு கட்டாயமாகும். இந்த காட்சிகளை வெளியிட மறுப்பது நமது ஆளும் நிறுவனங்களின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான அவற்றின் உறுதிப்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் குறித்த காணொலியை வெளியிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்ததுடன் வடக்கு மாகாணத்திற்கும் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகடிவதை சம்பவங்களை தடுக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பல்கலைக்கழகங்களில் பகடிவதை செய்வதை தடுக்க தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டுதல்களை அவசியம் அமல்படுத்துமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் பகடிவதையை தடுப்பதற்காக ஏற்கனவே வகுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின் தொகுப்பை செயற்படுத்துவது அவசியம் என பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு உயர்நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டது. கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் இந்த வழிகாட்டுதல்களில் செயற்படுத்த தேவையான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி மற்றும் வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. 2020ஆம் ஆண்டின் பகடிவதை காரணமாக ஏற்பட்ட காயங்களால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட முதலாம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவரான பசிந்து ஹிருஷாண்டி சில்வா தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான தீர்ப்பை வழங்கும் போது நீதியரசர்கள் ஷிரான் குணரத்ன, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சோபித்த ராஜகருணா ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவுகள் இவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றன என்பதற்கான முன்னேற்றத்தை மீளாய்வு செய்ய அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் திகதி வழக்கை மீண்டும் அழைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்றில் தமிழ் மொழி சர்ச்சை, ஆளும் எதிர்க்கட்சிகள் வாக்குவாதம். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புகாமி இடையில் இன்று புதன்கிழமை நாடாளுமன்றில் தமிழ் மொழி தொடர்பில் வாக்கு தர்க்கம் ஏற்பட்டது. ஹெக்டர் ஹப்புகாமி MP புத்தளம் மாவட்ட மீனவர்கள் தொடர்பிலான கேள்வியொன்றை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எழுப்பியிருந்தார். இந்த கேள்விக்கு அமைச்சர் சந்திரசேகர் தமிழ் மொழியில் பதில் அளித்திருந்தார். இதன்போது ஹெக்டர் ஹப்புகாமி MPக்கு அருகில் அமர்ந்திருந்த JC அளவத்துவல MP உட்பட பலர் கிண்டல் அடித்ததாக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. சபை முதல்வர் அமைச்சர் பிபில் ரத்நாயக மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயற்பாட்டுக்கு கண்டனத்தை வெளியிட்டதுடன் தமிழ் மொழியில் பேசுவதற்கான அனைத்து உரிமைகளும் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த ஹெக்டர் ஹப்புகாமி MP, நாங்கள் தமிழ் மொழி MPகள் மற்றும் தமிழ் மக்களுடன் பழகுகின்றோம். எவ்வாறான சிந்தனைகள் இம்மிடமில்லை. தமிழ் மொழிக்கான உரிமையை நாம் மதிக்கின்றோம். அவர் தமிழ் மொழியில் பதில் அளித்தமைக்கான எவரும் இங்கு எதிர்ப்பை வெளியிடவில்லை, எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை. எவரோ ஒருவர் சிரித்தார் என்பதற்காக அது தமிழ் மொழியில் பதில் அளிப்பதை எதிர்ப்பதாகிவிடுமா? இந்த விடயத்தை அன்சாட்டிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். அதற்கு ஆளும் கட்சி சார்பில் பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர், நானும் இந்த நாடாளுமன்றத்தில் பல வருடங்களாக இருக்கின்றேன். MPகள் எவ்வாறு செயற்படுகின்றனர், அவர்களது பின்புலம் செயல்பாடுகள் குறித்து நன்கு அறிவேன். என்றும் அறியாமல் இருக்க நான் சிறு குழந்தை அல்ல. எனவே இந்த விடயம் பற்றி மேலதிகமாக நான் பேச விரும்பவில்லை. சிங்கள மொழியில் பதில் அளித்திருந்தாலும் இந்த அளவான நேரம் எடுத்திருக்கும் என கூறியிருந்தார். எதிர்க்கட்சி MP ஹெக்டர் ஹப்புகாமி
இந்த விடயத்தை அன்சாட்டிலிருந்து அகற்றுமாறு கோரிய போதும் சபாநாயகர் அடுத்த கேள்வியை நோக்கி நகர்ந்து வாய் தர்க்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பரிதாப நிலை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக சுமார் 108 மெய்காப்பாளர்கள் இருந்தனர். எனினும் அனுர அரசாங்கத்தின் கீழ் மெய்காப்பாளர்களின் எண்ணிக்கை 60ஆக குறைக்கப்பட்டது. தற்போது இந்த எண்ணிக்கையில் மேலும் 7 பேர் குறைக்கப்பட்டுள்ளனர். அவரது சாரதியாக 9 பேர் பணியாற்றிய நிலையில் 7 பேர் குறைக்கப்பட்டு 2 பேர் மட்டுமே பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் இனிமேல் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது கடினமாகிவிடும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். 2 பகுதியாக பிரித்து வேலை வழங்கினாலும் ஒரு நேரத்தில் ஒரு சாரதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் தனது பயணங்களை மட்டுப்படுத்திய மஹிந்த ராஜபக்ச வீட்டில் ஓய்வாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர் டயரி மற்றும் கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருகின்றார் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.